ஓகே. குட் மார்னிங் லீடர்ஸ். என் பேர் கோபிநாத். நான் பிரான்ச் ஸ்டாஃப் இருக்கேன். என்னோட அப்ளைன் வந்து த ஸ்கில் பிரதர் சில்வர் டைரக்டர், ஸ்டார் டைரக்டர் செங்குல்ராணி சிஸ்டர், யூசிடி கிரீஸ் பிரதர். நான் வந்து என்னன்னா வெஸ்டேஜுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், இப்போ வெஸ்டேஜுக்கு பின்னாடி எப்படி இருந்ததை நான் ஒரு ஷார்ட்டாக சொல்ல போகிறேன் பிரதர். அதாவது நான் வெஸ்டேஜுக்கு முன்னாடி நான் ஒரு ப்ரொஃபஸர், சரிங்களா. லாக்டவுன்லாம் ரொம்ப அடி வாங்கிட்டு இருந்த அந்த ப்ரொஃபஸர் வேலைக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா 25% தான் சேலரி போடுவாங்க. என்னோட சேலரி எவ்வளோனா 18,000 தான், சரிங்களா. நான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தேன். அங்கே வந்து எனக்கு சேலரின்னு பார்க்குறப்ப நான் 8,500 தான் வரும் இந்த லாக்டவுன். அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ அதை விட்டுட்டு நான் வந்து ஃபுல்லாகவே எங்களுக்கு லேண்ட் இருந்தது. இது பண்ணுறதுக்கு நம்ம விவசாயம் பண்ணுவோமே, காய் விற்றா கூட பெரிய ஆயிடலாமே. ஏன்னா லாக்டவுனில் காய்கறி தான் அவ்வளோ டிமாண்ட் இருந்தது. அப்போ நம்ம ஃபுல்லாகவே விவசாயம் பண்ணிட்டு இருக்கப்ப எனக்கு ஒரு சரி, இது இது வந்து நம்ம விவசாயம் பண்ணுறோம், அது நம்மளோட பேஷன், நம்மளோட ஸ்டாண்டர்டுக்கு ஏதாவது ஒரு 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 பிஸ்னஸோ இல்லை நம்ம வந்து ஒரு தனியாக யூனிட்டியாக தெரியணும் அப்படின்றதுக்காக நிறையா பார்ட் டைம் ஜாப் தேடிட்டு இருந்தேன். அதில் வந்துட்டு நிறைய நெட்ஒர்க்கில் வந்துட்டு போயிட்டு அடி வாங்கிட்டு வந்தேன். அதில் மேஜராக அடி வாங்கினது வந்து இந்த டிரான்ஸ் இந்தியாலன்ற போயிட்டு 15,000 ரூபாய் கட்டி எனக்கு கீழே வந்து என்னோட ரிலேட்டிவ்ஸை வந்து ஒரு 2 பேர் சேர்த்து அவங்களோட பிளானே வந்து சிம்பிளாக புரிய வைப்பான். என்ன சொல்லுவான்னா, நம்மளை வந்து ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி அவன் ஒரே நாளில் நம்மளை அச்சீவ் பண்ணுற மாதிரி பேசுவான் அந்த கம்பெனிக்காரன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அதில் சேர்ந்ததுக்கப்புறம் தெரியாது, சேர்றதுக்கு முன்னாடி அப்படியே நம்மளை வந்துட்டு என்ன சொல்கிறது, பக்காவாக கைட் பண்ணி நம்மளை எந்த ஒரு கேள்வியும் கேட்காத அளவுக்கு ஒரு வேவ் லென்த்தில் கூட்டிகிட்டு போயிட்டு நம்மளை வந்து என்ன பண்ணுவான்னா ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ண வைப்பான். என்ன ப்ராடக்ட்னே தெரியாது, நம்ம அதை வாங்குவோம். ஏன்னா நம்மளோட கேம் என்னன்னா, நம்ம பணம் எப்படியா சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் எல்லாரோட திங்கிங் இருக்கும். ஏன்னா நம்ம ஷார்ட்டாக ஏதாச்சும் ஜெயிக்கலாமா முடியுமா அப்படின்னு தான் எல்லாரோட திங்கிங் இருக்கும் இல்லைங்களா. அப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து சீக்கிரமாக போய் ஜெயிக்கணும் அப்படின்றக்காக ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சோன்னா கிடைச்ச வாய்ப்பெல்லாம் நம்ம வந்து முட்டிட்டு இருப்போம். அப்படி நான் தான் போய் முட்டிட்டு இருக்கப்ப தான் இப்படி ஏமாந்தேன். 15,000 கட்டினேன். 2 வாரத்தில் இன்னும் நான் 2 பேர்த்த சேர்த்து விட்டு அவங்க 30,000 கட்டினாங்க. அடுத்த மாதத்துலேருந்து எனக்கு ஃபாலோ அப் கிடையாது. எனக்கு சம்பளம் வந்து கிடைத்தது 2,000 ரூபாய். கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க, நீங்கள் இன்னும் டெய்லி சேர்த்துட்டே இருக்கணும் பிரதர். அவங்க சொன்ன பிளான் என்னன்னா, நீங்கள் 2 பேரை சேருங்க, மிச்சம் 60 பேரை சேர்ப்போம், மாதம் 60,000 சம்பளம், 6 மாதத்துல இங்கே 3 லட்ச ரூபா சம்பளம், உங்கள் ஏரியாவிலே பிரான்ச் ஓப்பன், இப்படி தான் சொன்னாங்க. ஏன்னா அப்போதைக்கு என்னன்னா, நம்ம எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் என்னதான் எஜுகேட்டாக இருந்தாலும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிளானை ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுறான்னா நம்ம அதுக்கு அடிக்ட் ஆயிடும். ஏன்னா நம்ம மிஷன் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸாக கவனிக்கிறப்ப அவன் வந்து சொல்கிறத மட்டும் தான் கேட்பான். அவுட் ஆஃப்ல அவனை பற்றி தெரியாது. நம்மளோட எய்ம் என்ன நடக்கும், பணம் சம்பாதிக்கிறதா இருக்கும், சரிங்களா. நிறைய பேர் அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வெளியே இருக்கானா, நம்ம ஒரு விஷயத்தில் போய் இறங்குறோன்னா எப்படி இருக்குன்னு தெரியாது. அதனால இறந்து நிறைய விஷயங்கள் ஏமாந்தேன். அதுக்கப்புறம் எந்த ஒரு ஆன்லைனும் நான் பண்ணுறதே இல்லை. அதனால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, நான் பண்ணல. ஒரு வேறு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் எல்லாரும் பார்க்குற மாதிரி நானும் ரீல்ஸ் பார்த்துன்றப்ப தான் எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. துர்கா சிஸ்டர்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. மேபி அவங்க இந்த பிஸ்னஸில் இல்லை. அதுக்கப்புறம் நானும் முட்டி மோதி எப்படி சொல்லுவேன்னா, அவர் என்னது இதுவும் வெஸ்டேஜ் தான், எனக்கு எல்லாரும் ஏமாத்த தானே போகிறான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன். ஏன்னா நம்ம ஏமாந்தனால யாரையும் நம்ப மாட்டோம். இதுதான் சினாரியோ ஒரு ஹியூமனுக்கு இருக்கிறதா எனக்கும் இருந்தது. எல்லாரும் ஏமாத்திடுவாங்கன்ற மாதிரி தான் நான் வெஸ்டேஜில் வந்தேன். வெஸ்டேஜும் விளையாட்டாக தான் எடுத்து பண்ணேன். ஒரு 3 மந்த் அப்படியே மீட்டிங் வர்றது, ஒழுங்காக கவனிக்கிறது இல்லை. சரவண் பேர் சொல்லுவார் இல்லையா, மினிமைஸ் பண்ணிட்டு ஐபிஎல் பார்க்குறது, ரீல்ஸ் பார்க்குறது, அந்த மாதிரி தான் நானும் இருந்தேன். ஏன்னா எனக்கு தெரியாது இவ்வளோ இவ்வளோ ஃபியூச்சர் இருக்குது வெஸ்டேஜில் அப்படின்னு. அப்படின்னா ஏனோ தானே பார்த்தேன். ஏன்னா எல்லாரும் ஏமாத்திரம் எங்கே வந்து எனக்கு எஜுகேட் பண்ணது எப்படின்னா, பொருள் வாங்கணும் அவ்வளோதாங்க. அப்படிதான் எனக்கு எஜுகேட் பண்ணாங்க. ஆனால் இவ்வளோ விஷயங்கள் டீப்பாக இருக்குன்றது நான் எப்போ அனலைஸ் பண்ணேன்னா, எனக்கு ஒரு மீட்டிங் சம்திங், எந்த மீட்டிங் தெரியல, சரவண் சார் மீட்டிங்கில் ஒரு மீட்டிங்கில் என்னோட சினாரியோட ஒரு பிரதர் வந்து இது மாதிரி அச்சூஸ் மீட்டிங்கில் பேசினார். அன்னையிலிருந்து ஒரு நாள் கூட நான் மீட்டிங் விட மாட்டேன். எல்லா மீட்டிங்கும் பயங்கரமாக பார்ப்பேன். கிரிக்கெட்ன்றது ஒரு பைத்தியக்கார மாதிரி காலையில் போனால் லீவ் கிடைச்சா கேப் கிடைச்சா கிரிக்கெட் விட போகிறேன் நான். இப்போ வந்து கிட்டத்தட்ட 1 இயராக வந்துட்டு கிரிக்கெட்ன்றதை மறந்துட்டேன். என் கண்ணு மூடியே கிரிக்கெட் விளையாண்டாலும் நான் இந்த பிஸ்னஸ் என்ன பண்ணணும் அப்படின்ற மட்டும்தான் என் மைண்டில் இருக்கும். இந்த பிஸ்னஸில் நான் போயிட்டு பண்ணுறப்ப நானாக வந்து செல்ஃபாக வந்து தான், எனக்கு கீழே டீம் டெவலப் பண்ணல. ஏன்னா அப்ளைன்ன்றது அப்போதைக்கு எனக்கு தெரியாது. அவங்க எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா, ஆக்டிவாக இருக்கிற லீடர்ஸ் தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்றது எனக்கு அப்போ தெரியாது. ஃபீட்பேக்கும் ஒழுங்காக கொடுக்குறது இல்லை, மீட்டிங் ஒழுங்காக போகாமல் இருக்கிறனால எனக்கு சப்போர்ட்ன்றது ரொம்ப லோவாக தான் கிடைச்சது. அப்போ தெரியாது எனக்கு, இதுதான் உண்மை. நம்ம எவ்வளோ தான் படித்தாலும் இந்த பிஸ்னஸுக்கு வந்து எல்லாருமே ஜீரோ தான். எல்லாரும் நினைக்கலாம் அவங்க படிச்சிருக்காங்க இவங்க படிக்கல அப்படிலாம் கிடையாது. இந்த பிஸ்னஸ் யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் ஹீரோ. இந்த பிஸ்னஸ் புரியுது ஒரே நாளில் புரியாது, சரிங்களா. மினிமம் வந்து 3 மாதம் எடுக்கும். எனக்கு எடுத்தது. எனக்கு இல்லை ஒருத்தர் லைஃப் கூட எல்லாம் எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியாது. நான் மீட்டிங் பார்ப்பேன், நான் வந்து கன்சிஸ்டன்சி பண்ணேன். 1200 வவுச்சர் வரும், அது மட்டும் எனக்கு எஜுகேட் பண்ணியிருந்தாங்க. 60 பிவி பண்ணுறேன். 60 பிவி பண்ணி அந்த வவுச்சர் வந்தது. அந்த வவுச்சர் வர்றப்போ தான் நான் இந்த பிஸ்னஸை நான் ஃபுல்லாக எடுத்து பண்ணணும், நம்ம இதில் மாறலாம், நம்மளுக்கு இது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பண்ணுறப்ப தான் எனக்கு டீம் சரசரன்னு டெவலப் ஆச்சு. அதே மாதிரி சரசரன்னு போச்சு. ஏன்னா நம்ம வந்து என்னன்னா ரெகுலர் ஃபாலோ பண்ணுறோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போய் நிறைய என்ன சொல்கிறது, நம்மளை மாதிரி வரணும், நம்ம ஏமாந்த மாதிரி இவங்களை ஏமாறக்கூடாது, நிறைய விஷயங்கள் இண்டிவிஜுவலாக போய் சொல்லி கொடுத்து
அவங்களுக்கு நான் போய் வாலண்டியராக போய் சொல்லிக் கொடுக்குறதுனால அவங்கள ஒரு லீடராக மாற்றுறதுக்கு நான் வாலண்டியராக போய் சொல்லிக் கொடுக்குறனால டீம்ன்றது இவர் என்னடா இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லாமே எனக்கு அப்ளைனுக்கு மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி இவர் வந்து என்ன சொல்கிறது ஸ்கூலில் டீச்சர் சொல்லிக் கொடுக்குற மாதிரி நீங்கள் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தனால என் டீம்ன்றது ஃபுல்லாக போயிடுச்சு. மறுபடியும் நான் வந்துட்டு அதை வந்து டிமோட்டிவ் ஆகாமல் ஆஃப்லைனில் போவேன், ஆன்லைனில் போவேன், எல்லாத்துலேயும் ஐடி எடுத்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான டீமை உருவாக்குறதுக்கு எனக்கு வந்து ஒரு 6 மந்த் ஆச்சு. 6 மந்த்துக்கு அப்புறம் நான் அச்சீவ் பண்ணிட்டு உடனே எனக்கு மறுபடியும் டிமோட்டிவேட். அப்படி டிமோட்டிவ் ஆகிட்டு இருந்தேன்னா அப்படின்னு நினைச்சேன். அப்போ நான் ஒரு மீட்டிங்கில் என்னோட அப்ளைன்ட்டே கேட்டேன், சிங்கிள் சயின்ஸ்ட்டே கேட்டேன், என்னோட டீமே இல்லை சிஸ்டர், எனக்கு இல்லை 4 பேர் தான் இருக்காங்க, 40 பேர் இருந்தவங்க வெறும் 4 பேர் தான் இருக்காங்க, என் குரூப்பை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுவா, அவன் நான் அவங்க குரூப்லேயே இருந்துக்கிறேன், நான் வந்து நல்ல ஒரு லீடராக ஸ்ட்ராங் ஆகிட்டு அப்புறம் வேணா நான் குரூப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சிஸ்டர் சொன்னாங்க. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, நீங்கள் இப்போ இந்த குரூப் வளர்றதுக்கு வந்து மினிமம் 4 மாதம் ஆகும், நீங்கள் இப்போ க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களால் ஓப்பன் பண்ணி வளர வைக்கவே முடியாது, உங்கள் டீமை டெவலப் பண்ணவே முடியாது, நீங்கள் 1 மந்த் உங்களுக்கான டார்கெட்டை வச்சுக்கோங்க, இதுதான் பண்ணணும் எல்லாருக்கும் போய் பண்ணாதீங்க, யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அவங்கள மட்டும் டெவலப் பண்ணுங்க, எல்லாரும் ஜெயிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் எல்லாரும் அது மாதிரி இருக்க மாட்டாங்க, நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கு நீங்கள் நினச்சா மட்டும் பார்த்தாது, அவங்க வந்து இந்த பிஸ்னஸை புரிஞ்சுட்டு பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படின்றத சொன்னாங்க. அப்போ சொல்கிறப்ப எனக்கு என்ன புரிஞ்சது, சரவணன் சார் ஒரு மீட்டிங்கில் ஒரு பிரதர் கேட்குறாரு கேனேல, அதை நான் டெய்லி அட்டெண்டன்ஸ் பார்க்குறேன், நானும் போடுறேன், நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன், என் டீமுக்கு பேசுகிறேன், கால் எடுக்க மாட்டாங்க, நான் என்னோட வேலையை கரெக்டாக செய்கிறேனா அப்படின்னு கேட்டார். அதே வேலையை எனக்கு நான் அந்த சுச்சுவேஷனில் நான் அந்த கொஸ்டின்லாம் எனக்குள்ள இருந்தது, நான் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு யாருமே வரலையே, என் டீம் டெவலப் ஆகலைன்னு அந்த விஷயம் எனக்கு அந்த கொஸ்டின்ஸ் அப்படியே இருந்தது. இப்போ சரவணன் பார் ஒன்றுமே சொன்னார், நீங்கள் கரெக்டான வழியில் தான் போயிட்டு இருக்கீங்க, யாரும் வந்தாலும் வராட்டும் நீங்கள் போயிட்டே இருங்க, உங்களுக்கான டீம் எப்பயாச்சும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கீழே ஒருத்தர் வந்து ஒழுங்காக பண்ணுறது உங்களை மாதிரி பண்ணுற ஒருத்தர் வந்துட்டாலே உங்கள் டீம் நிற்காது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கீழே அதே மாதிரி தான் லீடர்ஸ் பயங்கரமாக வந்தாங்க, பயங்கரமாக எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன், நம்ம ப்ரொஃபஸராக இருக்கோம், படிச்சிருக்கோம், படிக்கலை அப்படின்னு யாரையும் நீங்கள் வந்து இங்கே பிஸ்னஸில் வந்து ஒரு டிமோட்டிவ் பண்ணாதீங்க. அப்ளைனாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒருத்தர் வளர்றாரு, அவர் நல்ல ஒரு பிஸ்னஸை புரிஞ்சுட்டு எடுத்து பண்ணுறாருன்னா அதை சப்போர்ட் பண்ணாமல் நிறைய பேர் டிமோட்டிவ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு அப்ளைனா என்ன பண்ணணும்னா கீழே இருக்க வளரதான் நம்ம வளர முடியுன்றது அந்த பிஸ்னஸோட பிளானே. அதை நிறைய பேர் வந்து புரிஞ்சிக்காம ஒருத்தர் வளர்ந்துறாருன்னா அவரோட அதிகமாக பேசிட்டாருன்னா அவரை டிமோட்டிவ் பண்ணிட்டு அவர் டீமுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இறங்கி அந்த லெக்ல டெப்த் இறங்கி பேசாமல் நிறைய டிமோட்டிவ் ஈகோ, நிறைய பேர்த்துக்கு ஈகோன்றது அப்படியே மண்டையில் ஏறி நிற்கிது. அது ஏன்னு தெரியல. ஏன்னா எந்த இடத்துலையும் ஈகோ படலாம், ஆனால் இந்த பிஸ்னஸில் ஈகோ பட்டீங்க அப்படின்னா இழக்க போகிறது உங்கள் லைஃப் தான். நம்ம ஆத்திரப்பட்டோ கோவப்பட்டோ ஒரு விஷயத்த செய்கிறோம், ஒரு முடிவு எடுக்கிறோன்னா அது வாழ்க்கையில் நம்மளை வந்து ஜெயிக்க வைக்காது, தோக்க தான் வைக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய இன்கம் எடுத்தாலும் சரி, நம்ம இந்த பிஸ்னஸில் வந்துட்டு நம்ம யாரும் இங்கே ஓனர் கிடையாது. நம்ம சரவண் பிரதர் நேற்று சொன்ன மாதிரி தான், நம்ம யாரும் இங்கே எம்ப்ளாய் கிடையாது, நம்ம சம்பளத்தை எடுத்து யாருக்கும் கொடுக்கல, நீங்கள் வேலை பார்க்கணும்னு சொல்ல, அவங்கவுங்க இன்கம் எடுக்க அவங்கவுங்க ரேஸில் ஒரு குதிரை மாதிரி ஓடிட்டு இருப்பார். சரவண் பிரதர் அடிக்கடி சொல்லுவார், நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் ஜெயிக்கணும்னா குதிரை மாதிரி ஓடணும், அந்த பிஸ்னஸ் ஜெயிச்சிட்டோம்னா அது குதிரையோட வேகமாக ஓடணும்னு சொல்லுவார். அதே தான் நானும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். யார் எங்கே பண்ணாலும் எந்த டீம் உடைஞ்சாலும் சரவண் பிரதர் சொல்கிற ஒரே வார்த்தை, நான் வந்து இப்போ கூட எனக்கு டீம் எல்லாம் போயிட்டு நான் மறுபடியும் 5% ஆரம்பிச்சா கூட மறுபடியும் என்னால் டிசி அடிக்க முடியும்னு சொல்லுவார். அதே தான் நானும் வச்சிருக்கேன். யார் இருந்தாலும் எல்லாத்தையும் இந்த பிஸ்னஸ் நான் பயங்கரமாக எடுத்து பண்ணுவேன். என்னோட லைஃப் லைன்ஸ்க்கு வந்து நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், யார் என்ன சொன்னாலும் உங்கள் வீட்லேயோ சுற்றி இருக்க பேரண்ட்ஸோ உங்களை பைத்தியக்காரன்னு சொல்லுவான். நானும் மீட்டிங்கில் பேசுகிறப்ப என்னை சுற்றி இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃபேமிலி, எங்கள் அம்மாவை தவிர இந்த ஃபேமிலியில் யாருமே எனக்கு வந்து சப்போர்ட்ன்றதை கொடுக்கல. எங்கள் அம்மா மட்டும்தான், தம்பி சும்மா உட்காராத, ஐடி எடு, மீட்டிங் பேசு, கான்கால் எடு, லீடர்ஸ் சொல்லிக் கொடு. இப்படி இன்னமும் வந்து நான் கான்கால் பேசுகிறப்ப உட்காந்து இந்த மீட்டிங் இப்போ கூட உட்காந்து லிசன் பண்ணிட்டு நீ பேசுன்னு இப்போ எங்கள் அம்மா சொல்லி எங்கள் லீடர் சொல்லி தான் இப்போ பேசுகிறேன். ஏன்னா நான் வந்து என்னன்னா நான் பெரிய லீடர் ஆகிட்டு தான் பேசணும், கோல்டு அடிச்சுட்டு தான் பேசணும், இந்த 2 மாதத்துக்குள்ளே கோல்டு அடிச்சுட்டு தான் நான் பேசணும்னு இருந்தேன். இப்போ பேச வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா என் டீமுக்காக நான் பேசணும், நான் பேசினாதான் என் டீம் ஒர்க் பண்ணுவாங்க, என் டீம் என்னைய பார்த்து வளர்ந்துட்டு இருக்காங்க. நான் வந்து ஒரு பர்ஃபெக்ட் லீடராக இருக்கணும்னா எல்லா விஷயங்களையும் இந்த பிஸ்னஸில் நான் லேர்ன் பண்ணணும். வெஸ்டேஜ்ன்றது ஒரு கடல் மாதிரி, இந்த பிஸ்னஸை உடனே எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரிஞ்சுக்க முடியும். நான் இன்னமும் வந்து 5% தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து பிரான்ச் அடிச்சுட்டு நான் வந்து பெருமையெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் ஒரு 5% லீடர்னு ஒர்க் பண்ணுறப்ப தான் என்னோட எஃபர்ட் வந்து 100% கொடுக்க முடியும். லாஸ்ட்டாக ஒரு விஷயம், யாரையும் நம்பி இங்கே ஒர்க் பண்ணாதீங்க, உங்களை நம்புங்க. உங்களுக்குள்ள 1000 திறமை இருக்குது, அந்த திறமையை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா இந்த ஸ்டேஜில் சக்ஸஸ் பண்ணலாம். தேங்க்யூ விஷ் பிரதர்.